அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைய தினம் நம்முடைய சேனலில் காலையில் மார்கழி திருப்பாவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இரண்டாவதாக அதாவது தினம்தோறும் பாசுரங்கள் அப்லோடு பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு பாசுரத்திலிருந்து 10 பாசுரம் வரை நானே சொல்லி இரண்டாவது வீடியோவாக கொடுத்துருந்தேன். மூன்றாவது வீடியோ கடன்கள் அடைவதற்கு நாம் நிறைய பிரயத்தனங்கள் பண்ணுறோம். ஆனால் கடன் எதற்கு ஏற்படுகின்றது, அதற்கு ஒரு காரணம் இதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அத்வைதா 786 நாளைய தினம் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு இலை பூஜையை பற்றிய வீடியோ உங்களுக்காக அப்லோட் செய்யப்படுகின்றது. இப்போ நாளைய தினம் திரிபுஷ்கர யோகம் என்ற ஒரு அற்புதமான யோகம் என்பது சம்பவிக்கின்றது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான யோகங்கள் நமக்கு குரு புஷ்ய யோகம் என்பது வருடத்திற்கு 2 முறையோ 3 முறையோ வரும். ஆனால் திரிபுஷ்கர யோகம் என்பது அப்படி கிடையாது. மாதம் இந்த திரிபுஷ்கர யோகம் வரும். சில மாதங்களில் வராமலும் போகலாம். நம்முடைய ஒரு அதிர்ஷ்டமோ என்னவோ இந்த ஒரு மாதம் 3 திரிபுஷ்கர யோகங்கள் இருக்குது. அதில் 2 யோகங்களை நாம் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரியான யோகம் என்பது இருக்குது. ஒரு முறை இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா என்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம். ஒரு முறை நாம் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா இன்னும் 2 முறை தங்கம் வாங்குவதற்கு உண்டான யோகம் என்பது நமக்கு ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நாம் நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். ஆன்மீக விஷயங்கள், கோவிலுக்கு போவது, இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்யணும். அடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாது செய்யக்கூடாதது அப்படின்னு சில இருக்குது. அந்த நேரத்தில் இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கின்ற நேரத்தில் புதுசாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, புதுசாக மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவது, இந்த மாதிரி எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிடலாம். ஆனால் முதல் முறையாக துவங்குவது, ஆப்ரேஷனுக்கு இந்த நேரத்திலையோ இந்த நாளையோ தேர்ந்தெடுப்பது, இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். இவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். கடன் இந்த நேரத்தில் நாம் வாங்கிறது, இதையும் நாம் தவிர்க்கணும். அடுத்து இந்த அதாவது டிசம்பர் மாதத்தில் நாளைய தினம் 17ஆம் தேதி திரிபுஷ்கர யோகம் என்பது சம்பவிக்கின்றது. நாளைய தினம் காலை நேரம் 7:05 இருந்து 10:56 வரை இந்த திரிபுஷ்கர யோகம் என்பது இருக்குது. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இந்த நேரத்தில் யமகண்டம் வருது பரவாயில்லையா அப்படின்னு. யமகண்டம் அப்படின்றது 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை நமக்கு இந்த யமகண்டம் என்பது இருக்குது. நீங்கள் யமகண்டத்திற்கு முன்பாகவே வீட்டிலிருந்து கிளம்பிட்டீங்க அப்படின்னா அப்போ நமக்கு இந்த யமகண்டம் என்பது பெருசாக நமக்கு எந்த பிரச்சனையையும் கொடுக்காது. இப்போ 7:05 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு 8 மணிக்கு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டீங்க அப்படின்னா இதுதான் நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் பணம் சேர்த்து வச்சுருக்கிறீங்க, தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், ஆடை வாங்கணும், ஆபரணங்கள் வாங்கணும், வீட்டிற்கு தேவையான அந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் வாங்கிக்கலாம். கடன் வாங்கி இந்த நேரத்தில் பொருட்களை வாங்கவே கூடாது. மறுபடியும் கடன் வாங்குகின்ற அந்த யோகம்தான் ஏற்படும். பணத்தை சிறுக சிறுக சேர்த்து வச்சு எந்த நாளில் வாங்கினா அது சுபிக்ஷத்தை தரும் அப்படின்னா இந்த மாதிரி நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்றது மாதம் நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதனால் நீங்கள் உங்களுடைய தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டு பணத்தை சேமித்து இந்த யோகத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த யோகமாகப்பட்டது நமக்கு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் சந்தேகம் கிடையாது. அதனால் எல்லாருமே சேர்த்து வைங்க, சிறுக சிறுக சேர்த்து வைங்க. சிறு துளி பெருவெல்லம் சேர்த்து வச்சு இந்த யோகத்தில் செய்யுங்க. அது பல மடங்கு பெருகும். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.